ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? हाय बच्चों, आप सब कैसे हो? இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? आज कड़ी से जाके आए आपने? சாப்பிட்டீங்களா? खाना खाया? நாங்களும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். हम भी आपको देखने के लिए आए हैं। சண்டே கிளாஸ்க்காக வந்திருக்கோம். संडे क्लास के लिए आए हैं। ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? प्रार्थना करके शुरू करेंगे। ப்ரேயர் பண்ணனும்னால என்ன பண்ணணும்? प्रार्थना बोले तो हम क्या करना है? எல்லாரும் கண்ணை மூடுங்க, सभी आंखें बंद करेंगे, கை கூப்புங்க, हाथ जोड़ेंगे அப்புறம் முட்டி போட்டுருங்க. और घुटने टेकेंगे। சரி, ப்ரேயர் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। எங்களை அதிகமா நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारा स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ये अच्छे समय के लिए हम कोटि कोटि धन्यवाद करते हैं। இந்த நாளிலும் ஆண்டவரே, இதை பார்க்கறதான ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इन दिनों में भी जो देखने वाले हर एक बच्चे को आप आशीष कीजिए। அந்த பிள்ளைகள் மூலமாக அவருடைய குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. उन बच्चों के द्वारा उनके परिवार को आप आशीष कीजिए। பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலே நீ பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा हर एक हृदय में बात करने के लिए हम प्रार्थना करते हैं। சொல்லி கொடுக்க போகிறதான வசனம், ஸ்டோரி, கத்தாவே, பாடல் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. जो सिखाने वाले, जो कहानी, जो गीत, जो वचन, सब कुछ में आपके हाथ रहने दो। நீங்க வழி நடத்துங்கப்பா. आप अगवा कीजिए। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से हम प्रार्थना मांगते हैं, अच्छे पिता, ஆமென். आमीन। ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக்ல நாங்க உங்களுக்கு எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல. ठीक है बच्चे, जो गए हफ्ते में हम परमेश्वर कैसा स्तुति करना है करके हम लोग आपको सिखाया था। 10 நரம்பு வீணைனால நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம துதிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்ல. जो 10 जो उंगली के जो नस है उसके द्वारा हम क्या करना है, ताली बजा के परमेश्वर की स्तुति करना है। முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆண்டவர்ட்ட அன்பு கூறணும்னு சொல்லி கொடுத்தோம்ல. जो पूरे मन से पूरे बल से परमेश्वर के साथ हम प्रेम करना चाहिए। மெயினா முழு ஆத்மாவோட கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல. और मुख्य जो खास करके जो पूरे प्राण से हम परमेश्वर स्तुति करना चाहिए। சரி, இந்த வாரத்துல கூட நம்ம எப்படி ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தர போறோம். ठीक है, आज के दिन में भी हम कैसे परमेश्वर के साथ एक करीब आ सकते करके हम सिखाने वाले हैं। ஏசப்பா கூட நம்ம நெருங்கி இருந்தா நம்ம அவர் கூட பேசிட்டே இருப்போம். यदि हम यीशु पिता के पास अदब करीब रहेगा तो हम क्या करेंगे, उसे ज्यादा बात करते रहेंगे। நம்ம ஃபயர் ஃப்ளை விளையாட மாட்டோம். मतलब हम जो मोबाइल पे गेम नहीं खेलेंगे। அப்புறம் நம்ம டிக்டாக் பண்ண மாட்டோம். हम टिकटॉक नहीं करेंगे। அப்புறம் நம்ம மிமிக்ரி பண்ண மாட்டோம். और हम मिमिक्री नहीं करेंगे। ஒருத்தர் பேசுவாங்க, அதே அப்புறம் ஆக்ஷன் பண்ணி காமிப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். जो कुछ लोग बात करते हैं उसे देखकर हम क्या एक्शन करना वो भी हम नहीं करेंगे। சரி, எல்லா தியானம் நம்ம ஆண்டவர் கிட்ட தான் கொடுப்போம். क्योंकि सब कुछ सारे कुछ परमेश्वर को हम देते हैं। சரி குட்டீஸ், அப்போ நீங்க இந்த வாரத்துல என்ன கற்றுக்கொள்ள போறீங்கன்னா, நீங்க அதிக நேரம் ஏசப்பாக்கு கொடுக்கணும். ठीक है बच्चे, आज आप क्या सिखाने वाले कि आप ज्यादा से ज्यादा समय यीशु पिता को देना चाहिए। மொபைல்ல எப்பவுமே நம்ம ரொம்ப மூழ்கிடக்கூடாது. मोबाइल में ज्यादा हम क्या करना नहीं चाहिए, उसमें अंदर घुसना नहीं चाहिए। இந்த உலகத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம ஆக வேண்டியதில்லை. जो इस संसार में रहने वाले जो तारे, जो स्टार्स है, जो उनके समान होने की जरूरत नहीं है। அவங்க நமக்கு ஆக்டிங் பண்ணி காமிக்கிறாங்க. वो लोग जो उनकी एक्टिंग को दिखाते हैं, ஆனா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? लेकिन उनके जीवन में कितना कष्ट है पता है। ஆனா அவங்க அதை வெளியே காமிக்க மாட்டாங்க. लेकिन वो लोग उन्हें बाहर नहीं दिखाते हैं। ஆனா நம்ம எந்த ஒரு ஆக்டிங்கும் பண்ணாம, लेकिन हम कुछ एक्टिंग नहीं करते हैं। என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் जो भी कष्ट हो, நம்ம ஏசப்பாவோட சமாதானமா இருக்கிறோம்ல. हम यीशु पिता के पास शांति से रहते हैं। நம்ம இருதயத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். हमारे हृदय में हमेशा शांति रहता है। அதுதான் நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. वही यीशु पिता के बच्चे। அதனால நம்ம எல்லா நேரத்தையும் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பாக்கு கொடுக்க போறோம். इसीलिए हम सारे समय किसको देना है? यीशु पिता को देना है। இன்னைக்கு ஒரு அழகான சாங் நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். आज एक अच्छा एक गीत है, मैं आपको सिखाने वाला हूँ। ஹிந்தில இருக்கு இது. ये हिंदी में है। அப்படின்னா டப்ஸ்மாஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, அதான் இப்ப சொன்னேன், மிமிக்ரி மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அப்புறம் அதை ஆக்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. जो डब स्मैश करते हैं, जो दूसरे लोग करते हैं, जो एक्शन उसी के देख के हम करते हैं, वो करने की जरूरत नहीं है। அப்போ டிக்டாக் எல்லாம் நம்ம பண்ணவும் வேணாம், அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கவும் வேணாம். टिकटॉक करने की जरूरत नहीं है, उसे इंस्टॉल करके देखने की जरूरत नहीं है। அப்போ நம்ம அறிவுபூர்வமான क्वेश्चन எல்லாம் நம்ம மைண்ட்ல நிறைய வரும், அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. जो हमारे दिमाग में जो ज्ञान से भरा हुआ सवाल सब आता है, वो सब उसके लिए उत्तर
ढूंढना मतलब हमारे लिए अच्छा नहीं है। அது எல்லாமே வந்து இந்த உலகத்துக்குரியவங்க. ये सब ये संसार का है, संसार का है। அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா वो सब हम देखेंगे तो நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடும். हमारा जीवन बर्बाद हो जाएगा। இப்போ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போறோம்னா आज हम क्या करने वाले हैं? ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போறோம். यीशु पिता के प्रिय जीवन हम जीने वाले हैं। அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. சரியா? वही एक गीत सिखाते हैं। சரி, நான் உங்களுக்கு வந்து லைனா அந்த ஒவ்வொரு லைனும் சொல்லி கொடுக்கறதா? ठीक है, मैं आपको एक एक लाइन करके आपको सिखाता हूँ। डक्समास ओतो न कहना, टिक टॉक इंस्टॉल न करना, वॉइस वाला प्लान वह नहीं, तेरा लाइफ भी स्पाइल होगा भाई। हाँ, अब्राहा ऐसे ज्ञान का तू बुलाना, ओहो वह गाड़ी आएगा। यीशु के जैसे ज्ञान बनकर जिए तू मेरा भाई, जी ले तू मेरा भाई। ஞான் பன்கர் நகி ஜியே தூ நாஷோகி ரஹனா. இவ்வளவுதான். புரியுதா? சரி, இது உங்களுக்கு தமிழ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு வந்து அதான் தமிழ்ல ஏற்கனவே இதோட மீனிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்ல. இதை இப்ப நம்ம வந்து பாட்டா பண்ணலாமா? எல்லாரும் கவனிங்க. சரியா? ராரி ரூரி ராபரி பருபரி வரா, ராரி ரூரி ராபரி பருபரி வரா। दस नस है तो न कहना, टिक टॉक इंस्टॉल न करना, दस नस को तो न कहना, टिक टॉक इंस्टॉल न करना, वॉइस वाला प्लान वह नहीं, तेरे लाइफ इज स्पाइल हो भाई, वॉइस वाला प्लान वह नहीं, तेरे लाइफ इज स्पाइल हो भाई। ओ हो ओ हो हो ओ हो हो ओ हो ओ हो हो ओ हो ऐसे ज्ञान को तो बुलाना, ओहो वह गाड़ी आएगा। ऐसे ज्ञान को तो बुलाना, ओहो वह गाड़ी आएगा। यीशु के जैसे ज्ञान बनकर जी ले तू मेरा भाई, ज्ञान बनकर नहीं जी ले तू नाशु होगी बहना। ओहो रारी रूरी रारी रूरी बरा, रारी रूरी राबरी बरूबरी बरा। ओ हो 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 रारी रूरी राबरी बरूबरी बरा, रारी रूरी राबरी बरूबरी बरा। दस नस को तो न कहना, टिक टॉक इंस्टॉल न करना, दस नस को तो न कहना, टिक टॉक इंस्टॉल न करना, वॉइस वाला प्लान वह नहीं, तेरे लाइफ इज स्पाइल हो भाई, वॉइस वाला प्लान वह नहीं, तेरे लाइफ इज स्पाइल हो भाई। ओ हो 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 ओ हो 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 ओ हो 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 ओ हो 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 आहा इस ज्ञान को तो बुलाना, ओ हो वह गाड़ी आएगा। आहा इस ज्ञान को तो बुलाना, ओ हो वह गाड़ी आएगा। यीशु के जैसे ज्ञान बनकर जी ले तो मेरा भाई, ज्ञान बनकर नहीं जी तो नाश होगे बहना। ओ हो 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 ओ हो 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 ओ हो 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 ओ हो 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 रारी रूरी राबरी बरूबरी बरम, रारी रूरी ராபரி பருபரி வரா. ஓகே குட்டீஸ், இதே நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு டைம் கேளுங்க. ஓகேவா? நீங்க எங்க கூட சேர்ந்து பாடுங்க. சரியா?
bashful to know कह देना टिकटॉक इंस्टॉल ना करना वाइस वाला प्लान मन नहीं तेरा लाइफ भी स्पॉइल होगा भाई वाइस वाला प्लान मन नहीं तेरा लाइफ भी स्पॉइल होगा भाई ऐसे ज्ञान को तो भूलना ओ वो गाड़ी आएगा ऐसे ज्ञान को तो भूलना ओ वो गाड़ी आएगा इश्क जैसे ज्ञानी बनकर जी ले तू मेरे भाई ज्ञानी बनकर नहीं जी तो नाश होगी बहना ஓகே ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க ஆக்ஷன் பார்த்துட்டீங்க தானே? ठीक है बच्चे, आपने एक्शन देखा है ना? இப்போ வந்து நம்ம வந்து பைபிள்ல இருந்து ஒரு உங்களை போல ஒரு குட்டி பையனை பத்தி நம்ம சொல்லி தர போறோம். ठीक है, हम आज बाइबल से आपके जैसे एक लड़के के बारे में देखने वाले हैं. இப்போ வந்து எப்ராஹிம் என்கிறதான ஒரு மலை தேசத்துல जो इब्राहिम करके एक पहाड़ देश में எல்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. एल्काना करके एक व्यक्ति था. அவருடைய மனைவி பேரு அன்னாள். उनकी पत्नी का नाम है अन्ना. அப்போ அந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்ல. उन अन्ना को बच्चे ही नहीं था. அப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து ரொம்ப கேவலமா பேசினாங்க. इसीलिए सब लोग उनके वो अन्ना को बहुत तुच्छ बात करने लगा. ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் போய் முழங்கால் படிட்டு ரொம்ப அழுவாங்க. हर एक दिन वो अन्ना ने कलीसिया में जाकर ऐसा रोती 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 प्रार्थना करती है. அப்போ வந்து ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து எனக்கு என்னுடைய நிந்தையை நீங்க நீக்குங்க. हाँ, वो प्रार्थना करती थी, यीशु पिता मुझे कैसे भी आप एक जो संतान देकर मेरा जो निंदा को हटाओ करके. அப்போ நான் அந்த குழந்தைய நான் உம்முடைய வேலைக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. वो लड़के को मैं आपकी सेवा में मैं अर्पण करता हूँ करके ऐसा उन्हें कहने लगा. அதே போல அங்க ஒரு நாளைக்கு வந்து சர்ச்சில் போய் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. उसी तरह उन्हें जाकर कलीसिया में एकदम रो रही थी. அப்போ வந்து அவங்க ரொம்ப புலம்பி அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. एकदम बुड़बुड़ा कर ऐसे रो रही थी. அதனால அங்க இருந்த ஒரு அப்படின்னா பாஸ்டரோட பேரு ஏலி. वहाँ पर एक पास्टर था, उनका नाम है एली. அப்போ வந்து அந்த காலத்துல ஆசாரியன்னு சொல்லுவாங்க. उस समय में वो लोग कहते हैं याजक, ऐसे कहते हैं. இப்போ அந்த ஆசாரியன் இவங்களை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. वो याजक उनको देखते रहते हैं. இவனா இப்போ வந்து அப்படின்னா சாராயம் குடிச்சவங்க எப்படி புலம்பிட்டு இருப்பாங்க, அதே போல புலம்புனதுனால இவனா சாராயம் குடிச்சிட்டு சர்ச்சில் வந்து புலம்பிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேவலமா நினைச்சாரு. वो देखते रहते था तो उनको समझ में आया कि जो शराब पीकर जो बुड़बुड़ाते वैसा है अन्ना ने कलीसिया में बैठकर बुड़बुड़ा के रोती है, ऐसे देखकर उन्हें ऐसा उनको लगा था. ஆனா வந்து அப்போ அண்ணா சொன்னாங்க, அப்படி இல்ல ஆண்டவனே, நான் வந்து ஒன்னும் மது அருந்தல, நான் என்ன பண்றேன், என்னுடைய துக்கத்துல ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்றேன், மன்றாடி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். तभी हन्ना ने कहती है ऐसा नहीं है पासवान, मैं शराब पीकर बुड़बुड़ाती नहीं है क्योंकि मेरे हम अंदर दुख है, वो यीशु पिता के पास कहकर मैं रोती हूँ ऐसे करके. எனக்கு குழந்தை இல்லை, எல்லாருமே என்ன கேவலமா நினைக்கிறாங்க, அதனால ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தைய ஆண்டவருக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். मुझे संतान नहीं है, बच्चे नहीं है, इसीलिए यीशु पिता मुझे बच्चे देगा तो मैं उनके वो बच्चों उनके लिए उनकी सेवा के लिए मैं अर्पण करूंगा. அப்போ வந்து ஏலி சொன்னாரு, நீ அடுத்த வருஷத்துல வரும்போது உனக்கு ஒரு பையனை ஆண்டவர் கொடுப்பாரு. तभी एली पासवान ने कहा ठीक है, तो अगले साल आते समय परमेश्वर तुझे एक सब बच्चा देगा करके. அதே போல அவங்களுக்கு அடுத்த வருஷம் அவங்க அந்த சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்தாரு. उसी तरह वो लोग अगले साल कलीसिया आते समय उनके एक बच्चा हुआ था. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு ஏலி அப்படி சாரி சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டாங்க. उन लोग क्या किए, उन बच्चे के नाम सामुएल करके
नाम रखा है। இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய வந்து அவங்க சர்ச்சிலே பால் அப்படின்னா பால் மறந்த ஒரு வயசு இருக்கும், ஒரு வயசு இருக்கும்போது அவங்க சர்ச்சிலேயே அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. अभी वो बच्चे दूध दूध भूल गया उस उम्र में, पहली उम्र में वो उन्हें लेके आकर कलीसिया में छोड़ दिया है। அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். சர்ச்சில் என்னென்ன வேலை அப்படின்னா அந்த சின்ன வயசுலயே சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். वो कलीसिया में रहता था वो बच्चा, वो मतलब कलीसिया में जो कुछ है, जो छोटे छोटे काम है वो सब करता था वो। அப்போ வந்து ஏலி வந்து ரொம்ப வயசானவர், அவர் வந்து ரொம்ப தாத்தாவா இருந்தாரு. तभी एली पासवान बहुत उम्र हो गया, वो जो मतलब ऐसा हो गया कि वो दादा जैसा मतलब हो गया है, वो बुढ़ा हो गया है। இப்போ வந்து அவருக்கு ஏலிக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க, அவங்க பேர் வந்து ஓப்னி பினகாஸ். तभी एली के 2 लड़के थे, उनके नाम है ओपनी और पिनेगास। இப்போ வந்து இந்த ஏலியோட பசங்க வந்து ஏசப்பாக்கு பிரியமா இல்ல. वो एली के दोनों बच्चे यीशु के लिए प्रिय नहीं थे, அவங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணாங்க. वो लोग ज्यादा गलती करते थे। அப்ப பாஸ்டரோட பசங்க தானே, देखो पासवान के लड़के है ना, ஏசப்பா மன்னிச்சு விட்டுலாம் தானே, यीशु पिता माफ करके छोड़ देना चाहिए था ना, ஆனா வந்து ஏசப்பா மன்னிக்கல. लेकिन यीशु पिता माफ नहीं किया उन्हें। சொல்லி சொல்லி பார்த்தாரு. यीशु पिता बार बार उनको समझ में लगा, मतलब समझाए उसको। ஏலிகிட்டயும் சொன்னாரு, உங்க பசங்க இப்படி எல்லாம் தப்பு பண்றாங்க, एली के पास भी कहा है तेरे बच्चे ऐसे गलती करते हैं करके। சரியான வழியில வழி நடத்த சொன்னாரு. सही मार्ग में उसको चलाने करके वो कहा था। இந்த ஏலி தாத்தாவும் அவங்க கிட்ட சொன்னாரு, एली दादा भी उनके पास कहा था, நீங்க வந்து தப்பு தப்பா எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. तुम लोग गलत मत करो करके। ஆனா ஏசப்பா அவங்க வந்து கேட்கவே இல்ல. लेकिन वो दोनों लड़के लोग नहीं सुने, नहीं सुधरे। அதனால ஏசப்பா என்ன பண்ணாரு, சாமுவேலை தெரிந்து கொண்டாரு. इसीलिए यीशु पिता ने क्या किया, शमूएल को चुना है। இப்போ சாமுவேலை அவங்க வந்து சர்ச்சில் விட்டுட்டு போனாங்கல்ல, अभी शमूएल को कलीसिया में छोड़ के गए ना, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணாரு, வேற பிள்ளைகளும் பிறந்தாங்க. उनको भी और जो बच्चे भी पैदा हुआ थे। அப்போ வந்து அவங்க ஒரு குழந்தை ஏசப்பாக்கு கொடுத்ததுனால वो हन्ना ने एक बच्चे यीशु पिता को दिया, इसीलिए அவங்களுக்கு திரும்பவும் 3 பையனும் 2 பொண்ணுங்களும் பிறந்தாங்க. और हन्ना को फिर से एक बार 3 लड़के और 2 लड़की पैदा हुआ। அப்ப எத்தனை மொத்தம் 6 பேர். तो कितना हुआ, 7 मतलब 6 हो गया। அப்ப வந்து ஒரு பையன் மூத்தவன் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்கே விட்டுட்டாங்க. इसीलिए पहला लड़का जो शमूएल को कलीसिया में छोड़ दिया है। இப்ப வந்து இந்த சாமுவேல் பாருங்க, ரொம்ப குட்டி பையன், உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பையன் கூட இல்ல, பால் மறக்க பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்குது. देखो शमूएल देखो एकदम छोटा लड़का है, आपके समान बड़ा भी नहीं है, ऐसा वो दूध पीना जो भूल गया उस उम्र में लेके आके छोड़ा वो। சரி, நம்ம ஒரு 2 வயசு கூட எடுத்துக்கலாம். ठीक है, हम रखेंगे 2 उम्र ऐसा रखेंगे। 2 வயசு பசங்களுக்கு என்ன தெரியும், 2 उम्र के लड़के को क्या समझ में आएगा। ஆனா அந்த 2 வயசுல இருந்து அவன் சர்ச்சிலேயே தான் வளர்ந்தான். लेकिन वो 2 उम्र से वो लड़का कलीसिया में जी रहा था। அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. उनके माता पिता साल में एक बार आते उन्हें मिलने। அவனை பார்த்துட்டு ஒரு சின்ன சட்டையை தச்சு அவனுக்கு கொடுப்பாங்க. उसे देखकर एक छोटा शर्ट उनके लिए लेके आके उनको देते थे। மீதி எல்லாமே ஏலி தான் அவனுக்கு. बाकी पूरा वो एली पासवान ही उनके। அப்போ அப்புறம் வந்து கடவுள் தான் அவன் கூட இருந்தாரு. और परमेश्वर ही उनके साथ था। இப்போ வந்து சின்ன வயசுலயே சாமுவேல் ஏசப்பா கூட நெருங்கி இருந்ததுனால छोटे उम्र में शमूएल यीशु पिता के पास करीब था, इसीलिए அப்பாருங்க ஏசப்பா வந்து அவர் ராத்திரியில சொப்பனத்துல கூப்பிடுறாரு. तभी देखो यीशु पिता रात में एक स्वप्न में उनको बुला रहा है, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு. ए सामुएल करके। அப்போ இவன் ஓடி போய் ஏலி தாத்தா கிட்ட கேக்குறான், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். तभी वो सामुएल जाके एली दादा से पूछ रहा है, आपने मुझे बुलाया है क्या। அப்போ வந்து அவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடலையே. तभी एली दादा कहता है, मैं तो नहीं उसको तेरे को नहीं बुलाया हूँ। சரி, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ठीक है, तू जाके फिर सो जा करके। அப்ப நம்மள மாதிரி அங்கெல்லாம் பெட் எல்லாம் இருக்காது. जो आज के समय में वहाँ पर जो आज जो बेड है उस समय में नहीं था। தலகணி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. वहाँ पर तकिया हम देखने की जरूरत नहीं है। वहाँ पर அவ வெறும் தரையா இருந்திருக்கலாம், हो सकता है काली भूमि हो सकता है, அப்படி இல்லாட்டி ஒரு பாய் போட்டு பெட்ஷீட் போத்திட்டு படுத்து இருந்திருக்கலாம். नहीं तो एक चटाई डालकर एक पर्दा को डालकर सोया रहेगा। அப்பாருங்க இந்த குட்டி பையன் சாமுவேலை பார்த்து திரும்பவும் ஏசப்பா என்ன பண்றாரு, கடவுள் கூப்பிடுறாரு தேவன்.
देखो फिर से एक बार परमेश्वर यहोवा ने वो सामुएल को बोला बोला पुकार रहा है, சாமுவேலே சாமுவேலே ये सामुएल। அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை கூப்பிடுறாரு. ऐसे करके दोबारा एक बार बुलाते हैं। திரும்ப வந்து ஏலிட்ட போய் கேக்குறாரு. ஏலி பாஸ்டர் இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து கேக்குறான், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. तभी वो फिर से जाके एली दादा से पूछ रहे हैं, आपने मुझे बुलाया क्या, ऐसे करके। அப்போ வந்து ஏலி சொல்றாரு, இல்லையே நான் ஒன்னும் கூப்பிடல, நீ திரும்ப போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. तभी एली कहता है, नहीं मैं तो तेरे को नहीं बुलाया हूँ, तू जाके फिर से सो जा करके। ஆனா இன்னும் ஒண்ணு சொன்னாரு. लेकिन और एक कहा था। இன்னொன்னு இவருக்கு ஏலிக்கு புரிஞ்சிச்சு, ஏசப்பா தான் அப்படின்னா கடவுள் தேவன் தான் அவரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. तभी एली को समझ में आ गया कि परमेश्वर ही जो सामुएल को पुकारता है करके उनको समझ में आ गया। இதனால அவரு சொன்னாரு, இனிமே உன்னை கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு. हाँ, इसलिए एली ने उनको समझाया कि यदि और एक बार तुमको आवाज आए तो बोलना है, परमेश्वर बात करो, मैं दास खड़ा हूँ करके। அப்போ இவர் என்ன பண்ணாரு, மூணாவது தடவையே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. तो और एक क्या तीसरी बार परमेश्वर ने सामुएल पुकारने लगा। அப்போ உடனே வந்து இவரு சாமுவேல் என்ன சொல்றாரு, ஏலி பாஸ்டர் சொன்னது மாதிரி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. तभी सामुएल क्या करते हैं, जैसा एली पासवान ने उनको सिखाया उसी तरह, हाँ परमेश्वर बोलिए मैं दास खड़ा हूँ करके। உடனே ஏசப்பா என்ன பண்ணாரு, ஏலி பாஸ்டரோட பசங்க தப்பு பண்றாங்கல்ல, जो परमेश्वर क्या किया, तुरंत जो एली के जो लड़के लोग गलती करते हैं ना, அவங்களுக்கு இனிமே என்னென்ன ஆபத்து வரப்போகுது, उनको क्या क्या विपत्ति आने वाला है। ஏலி அவங்கள ரொம்ப கண்டிச்சு நடத்தாததுனால அவருக்கு என்ன நடக்க போகுது, एली ने उनकी बेटे लोग को एकदम ताड़ना देकर नहीं चलाई, इसीलिए उनके लिए क्या होने वाला है, அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றத उनके परिवार को क्या क्या होने वाला करके அந்த சின்ன வயசுல சாமுவேல் கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. वो छोटे उम्र में सामुएल के पास परमेश्वर ने कह दिया है। அப்ப வந்து காலையில எஞ்சதும் ஏலி வந்து வேகமா வராரு, ஏலி பாஸ்டர் வந்து கேக்குறாரு. तभी सुबह होते ही एली पासवान एकदम तुरंत सामुएल के पास आता है। சாமுவேல்கிட்ட கேக்குறாரு, நேற்றுக்கு வந்து தேவன் உன்னை கூப்பிட்டார்ல, அவர் என்னென்ன உங்ககிட்ட சொன்னாரு, ஒண்ணு கூட மறைக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. तभी वो एली पासवान पूछता है, कल परमेश्वर आया था ना, तेरे बात किया ना, तेरे क्या क्या बात किया, एक भी ना मतलब एक भी शब्द ना छोड़ो, मुझे पूरा बता करके कहने लगा। உடனே இவரு கொஞ்சம் பயந்துகிட்டே உண்மை எல்லாமே சொல்லிட்டாரு. वो तुरंत सामुएल क्या किया, थोड़ा डर कर ही थोड़ा पूरा कह दिया उसके पास। ஆனா ஏலி பாஸ்டர் எதுவுமே சொல்லல. लेकिन एली पासवान कुछ भी नहीं कहा, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா கடவுள் பேசினது அவர் உண்மை, क्योंकि एली को समझ में आया कि परमेश्वर बात किया वो सच है, அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரு, उन्होंने कहा हुआ जो वचन को पूरा करेगा। அதே போல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த அவரு கடவுள் வந்து சாமுவேல் கிட்ட என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. जैसा परमेश्वर सामुएल के पास कहा था वो सब ऐसा ही पूरा हो गया है। நீங்க இந்த 1 சாமுவேல் आपने एक सामुएल की पुस्तक 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் पहला अध्याय, दूसरा अध्याय, तीसरा अध्याय நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. आप घर पे जाके पढ़ के देखो। ஏசப்பா வந்து கடவுள் வந்து சாமுவேல் கிட்ட என்னென்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே இருக்கும். यीशु परमेश्वर ने जो सामुएल के पास क्या क्या बात किया करके वो सब उसमें लिखा रहेगा। உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ நீங்க அப்ப படிச்சு பாருங்க. आपकी जब भी समय मिला तो आप पढ़ के देखो। பாருங்க குட்டீஸ், देखो बच्चों, அந்த பெரிய ஏலி பாஸ்டர் எவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவர் வந்து ஆசாரியன்னு சொல்லிட்டு அவரு இருக்கிறாரு. देखो एली पासवान छोटे उम्र से बड़े उम्र तक बुजुर्ग तक वो याजक करके उस स्थान में है। ஒருவேளை அவருக்கு ஒரு 50 வயசு அவர் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கலாம். हो सकता है 50 उम्र में तक वो परमेश्वर की सेवा किया रहेगा। இல்ல மொத்தமா 50 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கலாம். ठीक है, सॉरी, उनको 50 साल तक वो परमेश्वर के लिए सेवा किया रहेगा। ஆனா வந்து அவர்கிட்ட ஏசப்பா பேசல. लेकिन उनके पास यीशु पिता बात नहीं किया। இந்த ஒரு 3-4 வயசான குட்டி சாமுவேல் கிட்ட ஏசப்பா பேசினாரு. देखो ये 3-4 जो उम्र हुआ, जो जब छोटा सामुएल के पास परमेश्वर ने बात की, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. उसके बाद क्या हुआ, सामुएल एक बड़ा भविष्यवक्ता बन गया। இந்த பைபிள்லயே வந்து பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தான். इस बाइबल में हम देखेंगे तो बड़ा भविष्यवक्ता कौन है, सामुएल है। அப்ப பாருங்க, அப்படி மாறதுக்கு என்ன காரணம்,
देखो ऐसा बदलने के लिए क्या कारण है, அவர் சர்ச்சிலே இருந்தாரு. क्योंकि वो कलीसिया में ही था। நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஆண்டவருக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டு ஏலி பாஸ்டர்ட்ட கேட்டு கேட்டு சர்ச்சில் வேலை செஞ்சாரு. वो समय जब भी समय मिलता है तभी चर्च में क्या काम करना है करके एली पास से पूछकर वो काम करता था। அதுக்கப்புறமா வந்து அவரு எப்பவுமே ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தாரு. எப்பவும் ஏசப்பா கடவுளுடைய பாதத்துல அமர்ந்திருந்தாரு. वो हमेशा यीशु पिता के लिए समय देता था और उनके चरणों में बैठा था। வெளியே போய் கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட பேசல, बाहर जाके गलत जो दोस्त के साथ नहीं मिला, அப்புறம் வந்து போய் விளையாடல, जाके नहीं खेला है, சண்டை போடல, झगड़ा नहीं किया है। அப்புறம் வந்து அவர் வந்து இதே மாதிரி கார்ட்டூன் எல்லாம் பார்க்கல, वो आके ऐसा जो कार्टून सब नहीं देखा है, டிக்டாக் எல்லாம் பண்ணல, टिकटॉक सब नहीं किया है, டிக்டாக் வந்து அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவர் பார்க்கவும் இல்ல, टिकटॉक इंस्टॉल करके वो नहीं भी देखा है। அதே மாதிரி அந்த டப் ஸ்மாஷ் எல்லாம் அவர் எதுவுமே பண்ணல. ऐसा वो डब स्मैश कुछ भी नहीं किया है। ஆனா அதனால எப்பவுமே என்ன பண்ணாரு, ஏசப்பாவுடைய பாதத்துல நடந்துட்டாரு. वो हमेशा क्या करता था, यीशु के जो चरणों में वो इनको वहाँ पर इंतजार करता था। அப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ன்ற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா ஆண்டவர் வச்சாரு. देखो इसराइल करके देश था, उस देश के लिए, पूरा देश के लिए भविष्यवाणी कहने के लिए उनको परमिशन इस्तेमाल किया। நம்ம தாவீது ராஜா தெரியும்ல, आपको पता है ना दाऊद राजा, அவருக்கு கூட சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணாரு. उन्हीं को ही जो सामुएल भविष्यवक्ता ही अभिषेक किया है। அப்புறம் அதுக்கு முன்னாடி சவுல் என்கிற ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணாரு. उसके पहले साउल करके एक राजा को सामुएल ने अभिषेक किया। அவர் என்னன்னு சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. वो जो कुछ कहा था वो सब पूरा हुआ था। அப்போ நம்ம டைம் வந்து நம்ம வீணா கார்ட்டூன் பாக்குறதுலயும் டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணி பாக்குறதுலயும் நம்ம டிக்டாக் பண்றதுலயும் வேஸ்டா நேரத்தை கழிக்கிறோம். हम क्या करते हैं, जो पूरा समय व्यर्थ करके जो कार्टून देखने में और टिकटॉक देखने में, टिकटॉक इंस्टॉल करके देखने में, उसमें हम समय को व्यर्थ करते हैं। அப்புறம் வந்து நம்ம மொபைல்ல வந்து கேம் விளையாடுறதுல ரொம்ப நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். उसके बाद मोबाइल में गेम खेल कर और बहुत समय को हम नाश करते हैं। ஆனா நம்ம ஒரு நாள் கூட நம்ம யோசிச்சு பாக்குறது இல்ல. लेकिन एक बार भी हम सोच भी नहीं देखते हैं। ஏசப்பாவுடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணணும். यीशु पिता के चरणों में बैठकर हम प्रार्थना करना है। இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கணும். ये शास्त्र के वचन को पढ़ना है। படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணணும். पढ़कर हम उसको मनन करना है। நீங்க எத்தனை பேர் வசனம் நீங்க மனப்பாடம் பண்ற பழக்கம் இருக்குது உங்களுக்கு? कितने लोग आपके कितने लोग वचन को पढ़कर उसको मनन करते हो? பாருங்க, நானும் சின்ன உங்க மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது, देखो मैं भी आपके समान छोटी लड़की तभी அவன் நான் என்ன பண்ணுவேன், வசனத்தை மனப்பாடம், எனக்கு எப்பப்ப லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன். जब भी मुझे छुट्टी मिलता है तभी मैं क्या करता हूँ, वचन को पढ़कर उसे याद करता हूँ, मनन करता हूँ। அப்புறம் மனப்பாடம் பண்ணி அது ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பேன். वो मनन करके एक नोट में उसे लिखता हूँ मैं। ஏன்னா நிறைய வசனம் இருக்குல்ல, क्योंकि बहुत सारे वचन है ना, அதுல நம்ம எது படிச்சோம் அப்படின்னு நமக்கு அப்புறம் மறந்து போயிடும்ல. क्योंकि हम क्या क्या पढ़ाई करके वो सब भूल जाते हैं उसके बाद। அதனால வந்து உடனே மனப்பாடம் பண்ணதும் நோட்ல எழுதிடுவேன். तुरंत मैं क्या करती हूँ, पूरा मनन करके ही उसके बाद नोट में लिखती हूँ। அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவேன், எப்பப்ப டைம் கிடைக்குதோ அதெல்லாம் அப்போ ரிவிஷன் பண்ணுவேன். उसके बाद जब भी मुझे समय मिलता है उसे मैं क्या करता हूँ, पढ़ाई करता हूँ। அதே போல நீங்க செஞ்சு பாருங்களேன். उसी तरह आप पढ़ के देखो, அப்போ நம்ம இருதயத்துல நமக்கு நிறைய வசனங்கள் தான் இருக்கும். हमारे हृदय में ज्यादा वचन ही रहेगा। ஏன் தெரியுமா குட்டீஸ்? क्यों क्यों पता है बच्चे? இன்னும் வந்து வசனம் கிடைக்காத ஒரு நாட்கள் வரப்போகுதான். जो वचन नहीं मिलेगा ऐसा दिन आने वाले हैं। அப்போ வந்து நம்ம வசனம் எப்படிதான் எங்க போய் தேடினாலும் நமக்கு கிடைக்காது. वचन हम किधर भी जाके ढूंढेगा तो भी नहीं मिलेगा। அப்ப நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, यदि हम इसे याद करके मनन करके रखेगा तो அப்ப இருதயத்துல இருந்து யாராவது எடுக்க முடியுமா? तो हमारे हृदय से कौन निकाल सकते हैं? எடுக்க முடியாது. नहीं निकाल सकते। அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம நேரத்தை வீணா செலவழிக்காம, इसीलिए आज के दिन में हम काम को, समय को व्यर्थ ना करते। அப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் जब भी समय मिलेगा அப்போ நீங்க இந்த वचनத்தை आप क्या करो, वचन को நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. आप क्या करो, उसे मनन करके रखो। அப்போ உங்களுக்கு அந்த கேம் விளையாடுறது, அந்த டிக்டாக் பாக்குறது எல்லாமே உங்களுக்கு மறந்தே போயிடும். तभी आपको गेम खेलना, टिकटॉक करना वो सब भूल। நாங்க வந்து இந்த என்ன சொல்லி கொடுத்தோம், சாமுவேலுடைய ஸ்டோரி உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்தாச்சு. ठीक है बच्चे, हम आज के जो सामुएल के स्टोरी को हमने आपको बताया है। அப்போ வந்து சாமுவேல் போல நீங்களும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறணும்னா, आप भी सामुएल के समान एक बड़ा भविष्यवक्ता बनाए तो நீங்க ஏசப்பாவுடைய பாதத்துல அமர்ந்துருங்க. आप यीशु पिता के चरणों में इंतजार करो। மெயினா நீங்க வசனங்களை நிறைய மனப்பாடம் பண்ணுங்க.
खास करके आप बच्चों को ज्यादा बाहर करो। சரி, இன்னைக்குள்ள மெமரி வாஸ் நம்ம பார்க்கலாமா? ठीक है, आज की हम मेमोरी वर्स देखेंगे। फर्स्ट सैमुएल पहला समूएल सेकंड चैप्टर दूसरा अध्याय 26 वर्स. 24वां अध्याय 24वां वचन। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ समूएल बालक तो பெரியவனாக வளர்ந்து बढ़ता गया, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். यहोवा और मनुष्य दोनों उससे प्रसन्न रहते थे। இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல உங்களுக்கு சொல்லி தரேன், पहला आपको तमिल में सिखाते हैं, அப்புறம் ஹிந்தில சொல்லுவாங்க உங்களுக்கு. उसके बाद हम हिंदी में पढ़ेंगे। சரி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சரியா? இப்ப நீங்க ஹிந்தில கேளுங்க. ठीक है बच्चे, हम हिंदी में पढ़ेंगे। हिंदी में देखो, परंतु समूएल बालक बढ़ता गया और यहोवा और मनुष्य दोनों उससे प्रसन्न रहते थे। मैं फिर से पढ़ता हूँ। परंतु समूएल बालक बढ़ता गया और यहोवा और मनुष्य दोनों उससे प्रसन्न रहते थे। ஓகே குட்டீஸ், இப்ப நீங்க பாருங்க, சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான் என்ன பண்ணாரு? சாமுவேல் அவர் சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ठीक है बच्चे, आपको समझ में आएगा। ठीक है, सामुएल जो छोटे उम्र में उनके माता पिता क्या किया, कलीसिया में आके छोड़ दिया है। அவங்க அப்பா அம்மா பாசம் அவருக்கு கிடைக்கல, उनके माता पिता की प्यार ने उन्हें नहीं मिला है। அவங்க சகோதர சகோதரிங்க அவங்க கூட இல்ல, उनकी भाई बहनें उनके साथ नहीं थे। ஆனா அந்த சின்ன வயசுல ஏசப்பா தான் அவர் கூட இருந்தாரு. लेकिन वो छोटे उम्र से यीशु पिता ही उनके साथ था। அதே போல அவங்க மனுஷருக்கும் ஒரு பிரியமா நடந்துகிட்டாராம். उसी तरह वो मनुष्यों के भी प्रसन्न होता था। அவர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல. वो कौन सा भी गलती नहीं किया। நம்ம கர்த்தரோட கூட இருந்தோம்னா यदि हम प्रभु के साथ रहेगा நம்முடைய तो வாழ்க்கை நல்லபடியா முடியும். हमारा जीवन अच्छी तरह होगा। அப்போ நீங்க வந்து சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியா மாறணும்னா यदि आप सामुएल के समान एक अच्छा भविष्यवक्ता होना है நீங்க तो கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்து கொள்ளணும் குட்டீஸ். आप प्रभु के और मनुष्य के लिए प्रिय जीवन जीना है। இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? ठीक है, अभी हम प्रार्थना करेंगे। நீங்க எல்லாருமே ஒரு தீர்க்கதரிசியா மாறணும்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? आप सभी जन एक भविष्यवक्ता बनना है करके हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமா நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारा स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ये अच्छे समय के लिए हम कोटि कोटि स्तुति करते हैं। இந்த நாளிலும் கூட इन दिनों में भी அப்பா இந்த பிள்ளைகளே ஒரு சாமுவேலை போல நீங்க மாற்றுங்கப்பா. इन बच्चों को एक समूएल के समान बना दीजिए। தங்களுடைய நேரங்களை வீணாக ஆண்டவரை செலவழிக்காதபடி उनके समय को ऐसा व्यर्थ नहीं बिताने के लिए உமக்கென்று ஆண்டவரே வாழ நீங்க உதவி செய்யுங்க. आपके लिए जीने के लिए आप मदद कीजिए। உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாங்க. आपकी प्यार में बने रहने के लिए मदद कीजिए। அப்பா சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுங்க ஆண்டவரே. पिता समूएल के समान एक बड़ा भविष्यवक्ता के समान बना दीजिए। சாமுவேல் எப்படியாக ஆண்டவரே மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டாரோ जैसा समूएल ने परमेश्वर को और मनुष्य को प्रिय जीवन जिया था, அதே போல இந்த பிள்ளைகளும் ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. उसी तरह ये बच्चे भी आपके प्रिय जीवन जीने के लिए अनुग्रह कीजिए। அப்படியே நீங்க வழி நடத்த போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप उसी तरह चलाने वाले इसलिए धन्यवाद करते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. करते यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता, ஆமென். आमीन। ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ठीक है बच्चे, हम अगले हफ्ते मिलेंगे। பாய் பாய். बाय बाय।